स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहम् स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। श्रीमद् परमहंस इत्यादि यदुगिरि यतिराज जीयर சுவாமியினுடைய ஒரு பரம காருண்யத்தாலே அருளிச்செயல் அத்துணை பாசுரங்களுடைய அர்த்த விசேஷங்கள் எல்லாவற்றையும் நாம் திவ்ய பிரபந்த தாரா என்கிற ஒரு தொடர் உபன்யாச தொடராலே அனுபவித்து வந்தோம். அதன் பிறகும் நம்முடைய சுவாமி அருளிச்செயலுடைய அர்த்த விசேஷங்களை மாத்திரம் நாம் அனுபவித்தால் போராது, அந்த அருளிச்செயலுடைய அர்த்தங்களை சம்ரட்சிப்பதற்காக பூர்வாச்சாரியர்களாலே அருளி செய்யப்பட்ட ஸ்தோத்திரங்கள், அந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களையும் நாம் அனுதினமும் மனசந்திக்க வேணும். ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றினுடைய அர்த்த விசேஷங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பெரிய பரந்த மனதோடு கூட ஸ்தோத்திரதாரா என்று அடுத்த ஒரு தொடரானது சுவாமியாலே ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 20 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திர தாராவிலேயும் இவ்வடிவனுக்கு ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்து ஒரு சில ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை விண்ணப்பிக்கும்படியான பாக்கியமானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு என்ன ஒரு பெருமை என்னால், இந்த ஸ்தோத்திரமானது பரம வேதாந்த அர்த்தங்கள் எல்லாவற்றையும் சுலபமாக எளிமையாக சொல்ல வந்த ஒரு ஸ்தோத்திரம். இந்த தனியன் பார்த்தோம். சுவாதயன்னிஹ சர்வேஷாம் த்ரியந்தார்த்தம் சுதுர்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திரஹா தம் வந்தே என்று ஆளவந்தாரை பற்றின ஒரு ஸ்துதி. இந்த திரையந்தமான வேதாந்தங்கள், இந்த வேதாந்தத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் சுதுர்கிரகமாக இருக்கிறது, மிகவும் கடினமானதாக இருக்கிறது. அந்த அர்த்தங்களை எல்லாம் நாம் அறிவது என்பது நம்முடைய பிரயத்தனத்தாலே சாதிப்பதுங்கிறது முடியாது. அவசியம் அதை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது, வேதார்த்தங்களை நாம் எளிமையாக அறிந்து கொள்வதற்கு. அப்படிப்பட்ட அந்த வேதங்களுடைய அர்த்தங்களை, வேதத்தையே ஆழ்வார்கள் தமிழ்படுத்தினார்கள். அந்த வேதத்தினுடைய அர்த்தங்களை ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களிலே அவர்கள் தமிழ்படுத்தின அந்த அர்த்தங்களை இன்னும் விசதமாக்க வேணும். ஆழ்வார்களுடைய திருவுள்ளம் இதுதான், இத்தை திருவுள்ளப்பட்டு தான் ஆழ்வார்கள் தங்களுடைய அருளிச் செயலிலே இந்த விஷயத்தை தான் தெரிவித்திருக்கிறார்கள் என்று பற்பல விஷயங்களிலே, அது எம்பெருமானுடைய பரத்துவமாகட்டும் அல்லது பிராட்டியினுடைய மேன்மையாகட்டும், இப்படி பற்பல விஷயங்களிலே ஆழ்வார்களுடைய திருவுள்ளம் இதுதான் என்று
அத்தை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பூர்வாச்சாரியர்களாலே அவ்வப்போது செய்யப்பட்டு அத்தை நம்முடைய பின்புள்ள ஆச்சாரியர்கள் நன்கு வியாக்கியானங்களும் செய்து இன்றளவும் நாம் ஸ்தோத்திரங்களை சம்ரட்சித்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட இந்த ஸ்தோத்திர ரத்னத்திலே பல ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு சாரமான விஷயத்தை, வேதாந்த சாரமான விஷயத்தை, அருளிச் செயல்களிலே ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்தை மிகவும் தெளிவுபடுத்த வந்த ஸ்லோகங்கள். இதில் அடியனுக்கு தெரிவிக்கப்பட்ட, அடியேன் எந்த ஸ்லோகங்கள் எல்லாம் தெரிவிக்கணும் என்ன நியமனமாயிருக்குன்னா 42வது ஸ்லோகம் தொடங்கி 45வது ஸ்லோகம் பரியந்தம் 4 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை அடியேன் தெரிவிக்கணும்னு அடியனுக்கு நியமனம். அதன் பேரிலே 42வது ஸ்லோகத்தை இப்பொழுது அடியேன் விண்ணப்பிக்கிறேன். त्वदीय भुक्तोज्जितशेषबोधिना त्वयानुसृष्टात्मभरेण यद्यता प्रियेण सेनापदिनान्यवेदितत् तथानुजानन्तमुदारवीक्षणैः. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிவிக்கணும்னா அதற்கு முந்தின ஸ்லோகத்தையும் சற்று பார்க்கணும். ஏன்னால் இந்த ஸ்லோகங்கள் ஒன்றொன்றும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்ல வந்தது. சில ஸ்லோகங்கள் சேர்ந்திருக்கும், அதனுடைய போக்கானது ஒரு ஸ்லோகத்திலே ஆரம்பித்திருப்பார், ஆனால் அந்த ஸ்லோகத்திலே சொல்ல வந்த விஷயம் அதே ஸ்லோகத்திலே முடிந்திருக்காது, 5 ஸ்லோகங்கள் கழித்து தான் முடிந்திருக்கும். அப்படித்தான் இந்த ஸ்லோகமும் அமைந்திருக்கிறது. அப்போ இதற்கு முந்தின ஸ்லோகம் தாசசகா வாகனம் ஆசனம் துவஜக என்கிற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால் பெரிய திருவடியினுடைய பெருமைகளை தெரிவிக்கிறார். எம்பெருமான் அவனுக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடியது நித்தியசூரிகள், அவனுக்கு சதா பஷ்யந்தி சூரையா என்ன வேதமானது எப்படி தெரிவிக்கிறதோ, எம்பெருமானையே எப்பொழுதும் பார்த்து கொண்டு அவனுக்கு சதா கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாவர் அனைவருடைய பெருமைகளையும் தெரிவித்து வருகிறார். அப்போது பெரிய திருவடியினுடைய பெருமையை தெரிவிக்கிறார். பெரிய திருவடி எப்படி இருக்கிறார் என்னால் தாசனாக இருக்கிறார், சகாவாக இருக்கிறார், வாகனமாக இருக்கிறார், கொடியாக இருக்கிறார், ஆசனமாக இருக்கிறார், விதானமாக இருக்கிறார். இப்படி எம்பெருமானுக்கு சகலவிதமான கைங்கரியங்களையும் தான் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று அந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார் கீழே. அதன் பிறகு எம்பெருமானுடைய படைத்தலைவர், சேனாதிபர், விஸ்வக்ஷேனர், சேனை முதல்வர் என்று நான் தெரிவிக்கிறோமே, அவருடைய பெருமைகளை இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி ஆளவந்தார் தெரிவிக்கிறார். இந்த சேனை முதல்வருக்கு என்ன பெருமை என்னால் எம்பெருமான் அமுது செய்த அந்த பிரசாதங்களை தாம் தரிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவராக இருக்கார். எம்பெருமானுக்கே வகுத்த சேஷத்துவத்தோடு கூடியவராக இருக்கிறார். அத்தை தெரிவிப்பதற்கு தான் துவதீய புக்தோஜிதா என்று துவதீயங்கிற அந்த பதம் அதற்காகத்தான் ஆளவந்தார் தெரிவித்திருக்கிறார். வியாக்கியானத்தாலே தெரிய வருகிறது. பொதுவாக உச்சிஷ்ட போதனம் அப்படிங்கிறது அவ்வளவு பிரமாணமாக அவ்வளவு நல்லதில்லைன்னு சாஸ்திரங்களில் தெரிகிறது. எதுச்சிஷ்டம் போஜ்யம் என்னெல்லாம் வேதமே தெரிவிக்கிறது. ஆனால் எம்பெருமானுடைய பிரசாதத்தை நாம் அவசியம் ஸ்வீகரித்துத்தான் ஆக வேண்டும். உடுத்து களைந்த பீதகவாடை உடுத்து களத்ததுண்டு என்ன எம்பெருமான் அவனுடைய திருப்பவளத்திலே அவன் எத்தை கண்டருளினானோ திருப்பவளத்தினாலே அந்த பிரசாதங்களைத்தான் நாம் ஸ்வீகரிக்க வேண்டும். அதுதான் நமக்கு பரம போஜ்யம். அவனுக்கு கண்டருள பண்ணாமல், அவனுக்கு அமுது செய்விக்காமல் நாம் உண்பதுங்கிறது தகாதுன்னு காணப்படுகிறது. ஆகையால் தான் நாம் எந்த விதமான பிரசாதங்களை நாம் அமுது பண்ணினாலும் அத்தை எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதுன்னு வைத்து கொண்டிருக்கிறோம். பண்ணக்கூடிய வஸ்துக்களும் நாம் உண்ணக்கூடிய வஸ்துக்களும்
எம்பெருமானுக்கு அமுது செய்விக்கக்கூடிய வஸ்துக்களாகத்தான் பண்ணுகிறோம். ரெண்டும் பரஸ்பரம் சாபேட்சமாக இருக்கிறது. என்ன வேணாலும் நாம் பண்ணலாம். அவனுக்கு பத்திரம் புஷ்பம் பதம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு பக்தி தான் முக்கியம். அவையால் அவனுக்கு எந்த விதமான வஸ்துக்களை நாம் சமர்ப்பித்தாலும் அதில் அவனுக்கு நோக்கில்லைன்னு நாம் பண்ணுவதில்லை. இந்த ஸ்ரத்தையோடு தான் பண்ணுகிறோம். எம்பெருமானுக்கு அவனுடைய திருப்பவளத்துக்கு எது உகக்குமோ அந்த வஸ்துக்களைத்தான் நாம் சமர்ப்பிக்கிறோம். அதே வஸ்துக்களைத்தான் நாமும் உணவாக கொள்கிறோம். இதற்கு தெரிவித்தேன் என்னால் எம்பெருமானுடைய அந்த சேஷ போஜனங்கிறது அதுதான் நமக்கு போஜ்யம், பரமபோஜ்யம், நமக்கு உத்தேசமும் அதுதான். ஆகையாலே அப்பேற்பட்ட அந்த புக்த சேஷத்தை இவர் ஸ்வீகரிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார். அது மட்டுமானால் எம்பெருமானுக்கே எது போக்கியம் என்னால் அவன் உண்பதை காட்டிலும் தன்னுடைய அடியார்களை அவன் உண்ண வைப்பது. தன்னுடைய அடியார்கள் அவர்கள் உண்ணுவதைக் கண்டு தான் ஆனந்திக்கப்படக்கூடியவன் எம்பெருமான். தன்னுடைய பக்தர்கள் அவர்கள் அமுது செய்வதை பார்த்து அவர்களுடைய அந்த செயலை கண்டு எம்பெருமான் தான் அனுபவிக்கிறான் என்று அவனுக்கும் அந்த ஏத்தம் சொல்லியிருக்கிறது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றவர் இந்த சேனை முதல்வர். அது மாத்திரமானால் அடுத்தது துவயா நிசிருஷ்டாத்மபரேன யத்யதா. எம்பெருமானாலே என்னென்ன பாரங்கள் எல்லாம் வகிக்கப்படுகிறதோ அவனுடைய பாரங்கிறது நாம் படக்கூடிய பாரத்தை எல்லாம் காட்டிலும் அப்பாற்பட்டது, அப்பேற்பட்டது. அத்துணை விதமான சமஸ்த லோகத்துக்கும் அவன் நாயகன், உபய விபூதிக்கும் நாயகன். இந்த அத்துணை பாரத்தையும் நிர்வகிப்பதுங்கிறது எவ்வளவு சிரமமான காரியம். ஒரு சின்ன விஷயத்தை நிர்வகிப்பதற்கே நாம் லோகத்திலே தடுமாறுகிறோம். ஆனால் எம்பெருமான் சமஸ்த லோகத்துக்கும் அத்தனை பேருக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவன். அவன் எப்படி இந்த உலகத்தார் எல்லாரையும் நடத்துகிறான், வழி நடத்துகிறான் என்னால் அதற்கு இந்த சேனை முதல்வருடைய உறுதுணையானது இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். சேனை முதல்வர் நன்கு சமர்த்தராக இருக்கிறார். அவர் சமர்த்தராக இருந்து அவர் அந்த படையை செலுத்துவதால் தான் எம்பெருமானாலே சுகமாக சௌக்கியமாக தன்னுடைய காரியங்களை செய்ய முடிகிறது என்று எம்பெருமானுடைய பாதி பாரத்தை இவர் சுமக்கிறார் என்று தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட சேனை முதல்வர் எப்பேர் பிரியமாக இருக்கிறார். பொதுவாக இந்த படை தளபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சற்றும் ஹிதைஷிகளாக இருப்பாளாங்கிறது சந்தேகம்தான். ஆனால் அவளுக்கு அந்த காரியமானது நடக்கணும். அதில் ஏதாவது சற்றும் குறைவு ஏற்பட்டால் கோபம் அடைந்து விடுவார்கள். ஆனால் இந்த சேனை முதல்வரோ எல்லாரிடத்திலேயும் பிரியமாக இருக்கிறார், எல்லோருக்கும் பிரியமாக இருக்கிறார், ஹிதைஷியாக இருக்கிறார். இந்த சேனாபதியாக இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர் அவர் எந்த எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறார் என்னால் எம்பெருமான் எத்தை செய்ய சொல்லுகிறானோ அத்தை செய்கிறார். எம்பெருமான் இட்ட வழக்காக இருக்கிறார் இந்த சேனை முதல்வர். இந்த காரியத்தை நீர் செய்யும் என்ன ஒரு சிறிய வேலையை எம்பெருமான் சொல்ல செய்தாலும் அத்தையும் முடிக்கிறார். ஒரு பெரிய காரியமாக இருந்து அவன் செய்ய வேணும் என்ன ஆக்ஞாபித்தாலும் அத்தையும் செய்து முடிக்கிறார். அதில் இது சின்ன காரியமாச்சே, இத்தை போய் நம்மிடத்திலே கொடுத்துருக்கிறாரே என்று அவர் அந்த கௌரவங்கள் எல்லாம் பார்ப்பதில்லை. நான் இன்றைக்கி நாம் அப்படியா இருக்கோம். நம்மிடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு சின்ன காரியம் கொடுத்தாருன்னு சொன்னால் இந்த வேலையை பார்க்குறதுக்கு நானாக வரணும்னு நமக்கு ஒரு அகங்காரமானது தோன்றுகிறது. ஆனால் எம்பெருமானுடைய சமஸ்த லோகங்களுக்கும் படைத்தலைவராக இருக்கக்கூடியவர். இவர் நடத்தக்கூடிய அந்த சேனை அந்த சேனையைத்தான், இவர் வழிநடத்தக்கூடிய சேனையைத்தான் எம்பெருமான் தான் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் இவருக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த சேனை முதல்வர் எந்த விதமான அகங்காரங்களும் இல்லாமல்
இந்த காரியங்களை நான் தான் செய்கிறேன் என்கிறதான ஒரு அபிமானமும் இல்லாமல் எம்பெருமான் எத்தை பிரியத்தோடு சொல்ல செய்கிறானோ அத்தை செய்து முடிக்கிறார் என்று அவருடைய பெருமையானது சொல்லப்படுகிறது. அத்தை பூர்வர்கள் எல்லாரும் கொண்டாடி இருக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தாலே ஆளவந்தார் தெரிவிக்கிறார். இப்படி முந்தின ஸ்லோகத்தாலே சேனை முதல்வரோடு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம், சேனை முதல்வர் எம்பெருமானுக்கு எப்பேற்பட்ட தாஸ்யபாவத்தோடு கூடியிருக்கிறார் எம்பெருமானிடத்திலே என்கிற விஷயத்தை தெரிவித்து, மற்றைய நித்தியசூரிகள் எல்லோரும் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய அத்துணை நித்தியசூரிகளும் எம்பெருமானுக்கு எப்படி தகுந்தபடி தங்களுடைய கைங்கரியங்களை செய்கிறார்கள் என்ன அவர்களுடைய விசேஷங்கள் எல்லாவற்றையும் அடுத்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். ஹதா கில க்லேஷமலை ஸ்வபாவதா சதானுகூல்யைகரசைஸ்தவோசிதைஹி கிரஹீத தத்தத் பரிச்சார சாதனைஹி நிஷேவ்யமானம் சச்சிவைர்யதோசிதம். நித்தியசூரிகளுக்கு என்ன பெருமை என்னால் எம்பெருமானை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள். சதா பஷ்யந்தி சூரையா என்று வேதம் தெரிவிக்கிறதுன்னு கீழே பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த நித்தியசூரிகளோடு என்னைக்கு நாம் கூடுவது என்று ஆழ்வார், அதாவது ஆளவந்தார் தவிக்கிறார். தம்முடைய தவிப்பை இந்த ஸ்லோகத்தாலே தம்முடைய ஆத்தாமையை தெரிவிக்கிறார். இவர்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஸ்வபாவம் என்ன என்கிறதை முதல் வரியாலே தெரிவிக்கிறார். ஹதா கில கிளேஷமலைஹி என்று. அகில கிளேஷமலைஹி இவர்கள், அதாவது பஞ்ச கிளேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவித்யாதி பஞ்ச கிளேஷங்கள், அவித்யா அஸ்மித அபினிவேஷ ராகத்வேஷங்கள் என்று இந்த 5 கிளேஷங்கள். இந்த 5 கிளேஷங்கள் அத்தவர்கள் இவர்கள். மற்றவர்கள் நான் பிறப்பிலிருந்தே இவர்களுக்கு இந்த கிளேஷங்கள் எதுவும் கிடையாது. எம்பெருமானுக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், அனாதி காலமாக இருக்கக்கூடியவர்கள். ஆகையாலே இவர்களுக்கு இந்த கிளேஷங்கள் எத்தையும் இவர்கள் கண்டதில்லை என்ன அவத்தினுடைய பிராகபாவத்தை உடையவர்கள் என்று வியாக்கியானத்திலே காட்டியிருக்க. பிராகபாவம் என்னால் முன் எப்பொழுதும் அந்த விஷயம் இல்லாமல் இருப்பது. இவர்களுக்கு எந்த விதமான கிளேஷங்களும் இருந்ததில்லை என்ன அந்த பிராகபாவத்தை தெரிவிக்கிறார். அது மாத்திரமா என்னால் ஸ்வபாவதா சதானுகூல்யைக ரசைஹி, எம்பெருமானுடைய திருவடிகளிலே எப்பொழுதும் கைங்கரியத்தையே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த கைங்கரியத்தை செய்வதையே தங்களுக்கு தாரகமாகவும் போஷகமாகவும் போக்கியமாகவும் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதுவும் எப்பேற்பட்ட கைங்கரியங்களினால் தவ உச்சிதைகி, அவனுக்கு உச்சிதமான கைங்கரியங்கள். உச்சிதமான கைங்கரியங்கள் என்னால் தாங்கள் நித்தியசூரிகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். சூட்டு நன்மாடைகள் தூயனவேந்தி இன்னோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தலா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டியவன்னை தொடுவுண்ணப்போ திமிடேத்து வன்கூன் கோட்டிலை ஆடின கூத்து அடலாயர்த்தம் கொம்பினுக்கே. இந்த பாசுரம் திருவருத்தத்திலே அமைந்திருக்கிறது, நமக்கு தெரியும். கிருஷ்ணாவதாரத்தினுடைய ஏத்தத்தை சொல்லுகிறார். எம்பெருமானுக்கு நன்மாலைகள் திருமந்திரங்கள் எல்லாம் கண்டருள பண்ணி திருமந்திரங்கள் செய்வித்து விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்த தூபந்தரா நிற்கவே அங்கு அவனுக்கு அந்த உபசாரத்துக்காக அந்த தூபம் கண்டருள பண்ணி தூபம் சேர்க்கிறார்கள். அப்படி அந்த தூபம் சேர்க்கக்கூடிய சமயத்திலே புகை இருக்குமோ இல்லையோ, அந்த புகை எம்பெருமான் பயன்படுத்தி கொண்டு கிருஷ்ணாவதாரத்தை முடித்துவிட்டு மறுபடியும் அந்த புகை மறைவதற்குள்ளே தன்னுடைய சோதியிலே போய் அமர்ந்தான் என்று தெரிவிக்கிறார். அப்போது விண்ணோர்கள் நன்னீராட்டி என்ன எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை தங்களுக்கு
தாங்கள் என்னென்ன கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார்களோ அந்த கைங்கரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ எம்பெருமானுக்கு உச்சிதமானவர்கள் இவர்கள். தவோச்சிதைகி, எம்பெருமானுக்கு சதிருஷமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நித்தியசூரிகள். எம்பெருமான ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லோரும் எம்பெருமானைப் போலவே தான் இருப்பார்கள். தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வார்னு திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். இந்த ரீதியிலே அத்தனை பேரும் எம்பெருமானைப் போலவே தான் இருப்பார்கள். என்ன ஒரே ஒரு குறை என்னால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அசாதாரண தர்மம், ஜகத்கர்த்திருவம் என்கிறதான அந்த தர்மமும் ஸ்ரீயப்பதித்துவம் என்கிறதான தர்மங்கள் எல்லாம் அத்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் மற்ற அத்துணை விஷயங்களும் இவர்கள் எம்பெருமானைப் போலவே தான் இருப்பார்கள். இவர்களும் தாங்கள் நினைப்பார்கள், சங்கல்பிப்பார்கள். எம்பெருமானுக்கு இப்பொழுது நான் திருமஞ்சனம் பண்ண வேண்டும்னு சங்கல்பித்தால் அந்த சங்கல்பம் பண்ண மாத்திரத்திலேயே அந்த விஷயமானது நடந்துவிடும். அப்பேற்பட்ட இந்த நித்தியசூரிகள் எம்பெருமானுக்கு பிரியத்தோடு எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணுகிறார்கள். ராகத்வேஷாதி கிளேஷங்கள் எல்லாம் அற்றவர்கள், மலமாத்சரியாதி அந்த பிரகிருதி சம்பந்தமும் மற்றவர்கள். இத்தையே சொல்லணும் என்னால் இது ரெண்டு விஷயத்துக்காக இந்த ஹதாக்கில கிளேஷமலைஹி என்கிற இந்த வரியானது நித்தியசூரிகளுடைய லக்ஷணத்தை சொல்லுகிறதுன்னு நாம் பார்க்கலாம். எப்படி என்னால் ஹதாக்கில கிளேஷமலைஹி என்கிறதாலே 5 விதமான கிளேஷங்கள், பஞ்ச கிளேஷங்கள், அவித்யாதி 5 கிளேஷங்கள் அற்றவர்கள் என்ன சொல்லுகிறதாலே பத்தாத்மாக்களை காட்டிலும் இவர்கள் வேறுபட்டவர்கள் என்று தெரிவிக்கிறார். பத்தாத்மாக்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த எல்லா கிளேஷங்களும் இருக்குது. அவித்யா, நாம் யாருங்கிறதே நாம் உணர்வதில்லை. நம்மை யாருன்னு உணர்ந்தால்தான் பகவத் ஸ்வரூபத்தை, நம்முடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து தான் எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை உணர முடியும். அது எதுவும் இல்லாத ஒரு மானிட பிறவிகளாக நாம் இருக்கிறோம். அதே போல் இன்னும் ராகத்வேஷங்கள், ஒருவரோடு ஒரு கோபம் ஏற்படுகிறது நமக்கு. இப்படிப்பட்ட இந்த கிளேஷங்கள் எல்லாம் நித்தியசூரிகளுக்கு இல்லை. எந்த விதமான பொறாமையோ கோபமோ அவித்யையோ இவை எதுவும் மற்றவர்களாக இந்த நித்தியசூரிகள் அமைந்திருக்கிறார்கள். அதே போல இதனாலே பத்தாத்மாக்களிடத்திலேருந்து வியாபிருத்தி சொல்லித்துன்னு பார்த்தோம். மலங்கள் அற்றவர்கள் என்ன சொல்லியிருக்கார். இது எதற்குன்னு சொன்னால் முக்தாத்மாக்களை காட்டிலும் இவர்கள் வேறுபட்டவர்கள். ஏனால் முக்தாத்மாக்கள், அதாவது இந்த பிரகிருதி சம்பந்தம் உடையவர்கள், அந்த முக்தாத்மாக்களை காட்டிலும் இந்த பிரகிருதி சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தாத்மாக்களாக ஆனவர்களை காட்டிலும் நித்தியசூரிகள் வேறுபட்டவர்கள். முதல்ல பத்தாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டவர்கள்னு சொன்னார். அடுத்து முக்தாத்மாக்களை காட்டிலும் வேறுபட்டவர்கள் என்ன நித்தியசூரிகளுடைய ஒரு லட்சணம் இந்த ஸ்லோகத்தாலே சொல்லுகிறதுன்னு கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்பேற்பட்ட அந்த நித்தியசூரிகளாலே நிஷேவியமானம் சச்சிவைகி யதோச்சிதம் நிஷேவியமானம், தங்களுடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்தவாறு அவர்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்று அந்த நித்தியசூரிகளுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தாலே ஆளவந்தார் தெரிவிக்கிறார். இப்படி கீழே 2 ஸ்லோகங்களாலே சேனை முதல்வரோடும் நித்தியசூரிகளோடும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம், அவர்கள் எம்பெருமானுக்கு எப்படி ஆட்பட்டவர்களாக இருந்து தங்களுடைய கைங்கரியங்களை செய்கிறார்கள் என்கிற விஷயத்தை எல்லாம் தெரிவித்து எம்பெருமானுடைய லீலாரசத்தை, பிராட்டியோடு கூடின அந்த அனுபவத்தை இந்த ஸ்லோகத்தாலே சுவாமி ஆளவந்தார் அனுபவிக்கிறார். அபூர்வ நானாரசபாவ நிர்பர பிரபத்தயா முக்த விதக்தலீலயா க்ஷணானுவக்ஷிப்த பராதிகாலயா பிரஹர்ஷயந்தம் மகஷீம் மகாபுஜம். எம்பெருமானுடைய குணங்கள் ஒன்னொன்னும்
ஒவ்வொரு ரசங்களும் அபூர்வமாக இருக்கிறது. அப்பொழுதைக்கப்பொழுதின் நாராவமுதமே என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார் போல, இப்பொழுது தான் எம்பெருமானை போய் சேவித்திருக்கோம். ஆனால் மறுபடியும் அவனை திரும்பி பார்க்கக்கூடிய சமயத்திலே போன க்ஷணத்திலே சேவித்ததை காட்டிலும் ஒரு புன்முறுவல் கூடுதலாக நமக்கு தெரியும். கொஞ்சம் மறுபடியும் திரும்பி பார்த்தோம்னால் அதை காட்டிலும் இன்னும் புன்முறுவல் தெரியும். இப்படி எம்பெருமானுடைய அனுபவங்கிறது திகட்டாத ஒரு அனுபவமாக இருக்கக்கூடியது. ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் மாறக்கூடியதாக இருக்கிறது. புதிதான ஒரு அனுபவங்கள், ஒவ்வொரு ரசங்களும் புதிதாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடையது. அப்பேற்பட்ட அபூர்வ ரசங்கள், பல வகைப்பட்ட ரசானுபவங்களை எம்பெருமான் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். அந்த ரசானுபவங்கள் எல்லாமே சேத்தனர்கள் எல்லோரும் கொண்டாடும்படியாக அனுசந்திக்கும்படியாக இருக்கிறது. இப்பேற்பட்டது இந்த அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் கிடைக்க பெற்றோமே என்ன அத்தனை சேதனர்களும் அந்த மானசிகமான அனுபவத்தை பெறுகிறார்கள். அப்பேற்பட்ட அந்த ரசத்தோடு கூடினவனாகவும், அதே போல முக்த விதக்த லீலையா, அவனுடைய அந்த லீலைகள் முக்தமாகவும் விதக்தமாகவும் இருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல க்ஷணானுபத் க்ஷிப்த பராதிகாலயா, ஒரு க்ஷணத்திலே ஒரு தேசத்தை, ஒரு தேசம் போல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு காலத்தை அவனுடைய அந்த ரசானுபவம் நாம் அனுபவிக்கிறோங்கிறது அந்த அளவுக்கு இருக்கிறது. பிரம்மாவனுடைய ஆயுஷ் அளவுக்கு இருக்கிறது. அதிலே அப்பேற்பட்டதான அந்த அனுபவத்தை அவனுடைய அனுபவமானது நமக்கு தருகிறது. எம்பெருமானோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு க்ஷணமாக இருந்தாலும் பல காலம் போல இருக்கும். அதே போல அவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சில காலமாக இருந்தாலும் அதுவும் நமக்கு பல காலம் போலத்தான் இருக்கும். எம்பெருமானை விட்டு அடியவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்னால் ஒரு க்ஷணம் அவனை விட்டு பிரிந்தால் பல யுகங்கள் அவர்களுக்கு கடந்து போனால் போல இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு லீலை ஆனது எம்பெருமானிடத்திலே அமைந்திருக்கிறது. இந்த லீலையெல்லாம் அவன் செய்கிறான். மகிஷீம் பிரகர்ஷயந்தம் மகிஷீம் மகாபுஜம், பெரிய பிராட்டியாரை தன்னுடைய திருமார்பிலே கொண்டிருக்கிறான். பெரிய பிராட்டியாருக்கு என்ன பெருமை என்னால் அகலகில்லே நிறையும் என்ன இருவருமே எப்பொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடியவர்கள். பிராட்டி ஸ்ரீராமாயணத்தில் தெரிவிக்கிறாள், எஸ்த்வயா சகசஸ்வர்கா நிறையோ எஸ்த்வயா வினா, உன்னோடு கூடியிருப்பது தான் நமக்கு ஸ்வர்க்கம். நீ இல்லைன்னு சொன்னால் அது அரண்மனையாக இருந்தாலும் அது எனக்கு நரகம்தான் என்று பிராட்டி தெரிவிக்கிறார். அதே போல அந்த இருவருமான சேர்த்தியில் அடிமை செய்கிறார்கள் அத்துணை நித்திய சூரிகளும். எப்படி இளைய பெருமாள் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதே என்ன பவாம்ஸ்து சக வைதேஹ்ய கிரிசானுஷ ரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதச்சதே என்று இளைய பெருமாளுடைய வார்த்தை. பெருமாளும் பிராட்டியும் வனவாசத்துக்கு எழுந்தருளினதான காலத்தில் இளைய பெருமாள் எம்பெருமானுக்கு அவன் வாசம் பண்ணுவதற்குண்டான அத்துணை சௌகரியங்களையும் செய்து கொடுத்து, பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் அத்தனை விதமான சௌகரியங்களையும் செய்து கொடுத்து இருவருக்கும் எப்பொழுதும் பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இளைய பெருமாள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை அகம் சர்வம் கரிஷ்யாமி, நீ பிராட்டியோடு கூடி உன்னுடைய லீலானுபவங்களை செய்து கொண்டது, உனக்கு அத்தனை விதமான கைங்கரியங்களையும் நீ சயனித்து கொண்டிருந்தாலும் சரி அல்லது முழித்து கொண்டிருந்தாலும் சரி, உனக்கு செய்ய வேண்டியதான
அத்துணை கைங்கரியங்களையும் நான் செய்கிறேன் என்று இளைய பெருமானுடைய வார்த்தை. அப்படிப்பட்டதான அந்த சேர்த்தி எந்த எம்பெருமானுடைய அந்த லீலா ரசமானது பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறபடியால் தான் அது ரசமாகவே இருக்கிறது என்று தெரிவிக்கிறது. பிராட்டி இல்லைன்னு சொன்னால் அவன் செய்யக்கூடிய அந்த சேட்டிதங்களோ லீலைகளோ நமக்கு ஒன்றும் பெரிதாக தோற்றம் அளிக்காது. பிராட்டியோடு அவன் சேர்ந்திருக்கிறபடியால் தான் அந்த லீலா ரசமானது உகக்கும்படியாக இருக்கிறது. அவனும் பிராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த இருப்பைத்தான் அவனும் உகக்கிறான் என்று தெரிவிக்கிறார். அப்பேற்பட்ட பெரிய பிராட்டி அவரோடு கூடியிருக்கக்கூடியவன் என்று இந்த ஸ்லோகத்தாலே இந்த ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார், அதாவது எம்பெருமானுடைய அந்த சேர்த்தியை ஆள வந்தார் தெரிவிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய குணானுபவங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆளவந்தார் அடுத்த ஸ்லோகத்தாலேயும் அவனுடைய அத்துணை அழகுகளையும் திவ்யமங்கள விக்கிரக சௌந்தரியத்தையும் அனுபவிக்கிறார். அச்சிந்திய திவ்யாத்புத நித்ய யௌவன ஸ்வபாவ லாவண்யமயாமிருதோததிம் ஸ்ரீயஸ்ரீயம் பக்தஜனைக ஜீவிதம் சமர்த்தமாபத்ஸ கமர்த்தி கல்பகம். போன ஸ்லோகத்திலே பெரிய பிராட்டியார் உகக்கக்கூடிய அந்த ரசானுபவங்கள், அந்த ரசானுபவங்களுக்கு அவன் ஆசிரியனாக இருக்கிறான் என்று அப்பேற்பட்ட குணங்கள் எல்லாவற்றையும் தெரிவித்தார். இந்த ஸ்லோகத்தாலே அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய சௌந்தரியம், அதனுடைய வைபவம் என்ன என்று தெரிவிக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது அவனுடைய அந்த சௌந்தரியம். அச்சிந்தியம் என்ன, அதே போல இதுதான் இவனுடைய திவ்யமங்கள விக்கிரகமோ என்று நம்மாலே இவனுடைய அந்த சுரூபத்தையோ அந்த குணத்தையோ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு போக்கியத்தோடு கூடின ஒரு திவ்யமங்கள விக்கிரகம், திவ்யமான திருமேனியை கொண்டவன், அத்புதம். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்திலே காட்டக்கூடிய பாசுரம் முழுசி வண்டாடிய தந்துழாயின் என்று பெரிய திருமொழி பாசுரம். திரு அட்டபுயகரம் என்கிற திவிதேசத்திலே வீத்திருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், முழுசி வண்டாடிய தந்துழாயின் மொய்மலர் கண்ணியம் மேனி அஞ்சாந்தெழுசிய கோலம் இருந்தவாறும் எங்கனம் சொல்லுகேன் கோவினெல்லார் எழுதிய தாமரை என்ன கண்ணும் ஏந்தடில் ஆகமும் தோளும் வாயும் அழகியதாம் இவரார்கள் என்ன அட்டபுயகரத்தே நின்னாரே என்று அந்த எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார் அருளி செய்த பாசுரம். அழகியதாம் இவரார்கள் என்ன அத்தனை பேரும் அந்த எம்பெருமானை கொண்டாடுகிறார்கள். அத்தனை பேரும் அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலே அந்த சௌந்தரியத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று ஆழ்வார் கொண்டாடுகிறார். அப்பேற்பட்ட அந்த அழகோடு கூடினவனாக எம்பெருமான் அமைந்திருக்கிறான். அதே போல யவ்வனனாக இருக்கிறான். இதுக்கு உதாரணமாக தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் என்று ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடியதான பிரசித்தமான ஸ்லோகம். சூர்பனகை சக்கரவர்த்தி திருமகனையும் இளைய பெருமாளையும் பார்க்கிறாள். அப்படி அவள் பார்க்கக்கூடியதான சமயத்திலே இரண்டு பேருடைய அந்த திருமேனி காந்தியிலே அவள் ஈடுபட்டு அந்த திருமேனியினுடைய அழகிலிருந்து அவளால் மீள முடியலை. எப்படியாவது இந்த தேஜஸ்விகளாக இருக்கக்கூடிய புருஷர்களோடு நமக்கு சம்பந்தம் ஏற்பட வேணும் என்று அவள் அப்படி ஆசைப்படுகிறாள் சூர்பனகை. ஒரு ராட்சசியாக இருக்கக்கூடிய அவளுக்கும் அந்த ஒரு ஆசையானது ஏற்பட்டது. எம்பெருமானுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகம், அதாவது அவனுடைய இந்த திருமேனியிலே ஈடுபடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அப்போது அவள் தெரிவிக்கிறாள், தருணவ் ரூபசம்பன்னவ், ரூபசம்பன்னம் அதுபோல அழகு யாரையும் இந்த லோகத்திலே நாம் பார்த்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒப்பற்ற அழகர்கள் என்று தெரிவிக்கிறாள். எம்பெருமானுடைய அந்த அழகுங்கிறதும் அப்படித்தான். எல்லோரும் அவனுடைய அழகை கொண்டாடுகிறார்கள். அவனுடைய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களும் அவனுடைய
சௌந்தரியத்திலே ஈடுபட்டு அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அழகோடு கூடியவன் எம்பெருமான். அதே போல அத்தனை விதமான லாவண்யம், இப்பேற்பட்ட அந்த குணங்கள் எல்லாத்தையும் கூடினவன். ஸ்ரீயஸ்ரீயம், திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று தெரிவிக்கிறாரே திருமங்கை ஆழ்வார். அந்த கிரமத்திலே பெரிய பிராட்டியாருக்கும் எம்பெருமான் அவன் மங்களாவகனாக இருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். பக்தஜனைக ஜீவிதம், இவனுடைய அடியவர்கள்தான் தனக்கு எல்லாம்னு இருக்கிறான். இவன் அடியவர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்னார், எங்களுக்கு எல்லாம் எம்பெருமான் தான். உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் என்ன ஆழ்வார் தெரிவித்தாற் போலே, யாரெல்லாம் தன்னுடைய ஆசிரித்தர்களாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் தாரகனாகவும் போஷகனாகவும் போக்கியனாகவும் தானே அமைந்திருக்கிறான். அவர்களை தன்னுடைய பிராணனாக அவன் கொண்டாடுகிறான். மகாபாரதத்திலே மம பிராணாகி பாண்டவாகான்னு கண்ணனுடைய வார்த்தை துரியோதனிடத்திலே. கண்ணன் அஸ்தினாபுரத்துக்கு தூது செல்வதற்காக தூது வருகிறான், பாண்டவர்களுடைய தூதனாக வருகிறான். அப்படி வரக்கூடிய சமயத்திலே தூதனை உபசரிக்கக்கூடியதான கடமை அவன் எந்த ராஜ்யத்துக்கு வருகிறானோ அந்த ராஜ்யத்தை சேர்ந்த அரசனை சேர்ந்தது. அந்த ரீதியிலே துரியோதனன் கண்ணனிடத்திலே, உனக்கு அத்தனை விதமான உபசாரங்களையும் நாம் பண்ண தயாராக இருக்கேன், நீ என்னன்னா நம்முடைய ராஜபவனத்துக்கு வராமல் விதுரருடைய கிரகத்துக்கு போனாயே, என்ன காரணம் என்று கேட்கிறான். அப்போ கண்ணன் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை மம பிராணாகி பாண்டவாக, உன்னுடைய அதாவது விஷதன்னம் நபோக்தவியம் என்று ஒரு வார்த்தை தெரிவிக்கிறான். எதிரியினுடைய வீட்டிலே சாப்பிடக்கூடாதுன்னு கண்ணன் தெரிவிக்கிறான். துரியோதனனுக்கு ஒன்றும் புரியலை. எதிரியினுடைய வீட்டில் சாப்பிடக்கூடாதுங்கிறியே, உனக்கும் எனக்கும் எந்த விதமான இதுவுமே இல்லையே, எந்த விதமான கோபமுமே இல்லையே, நீ எப்போ எனக்கு எதிரியானான்னு அவன் ஆச்சரியமாக கேட்கிறான். அப்போ கண்ணன் தெரிவிக்கிறான், மம பிராணாகி பாண்டவாக, எனக்கும் உனக்கும் சாட்சாத் விரோதம் இல்லைதான், ஆனால் உனக்கும் பாண்டவர்களுக்கும் விரோதமானது அமைந்திருக்கிறது. ஆண்டவர்களை நீ விரோதியாக கொண்டிருக்கிறாய். ஆண்டவர்களோ எனக்கு பிராணபூதர்களாக இருக்கிறார்கள், எனக்கு தாரகர்களாக இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அவர்களுக்கு நான் தூதனாக வந்து உன்னுடைய கிரகத்திலே நான் எப்படி உண்வது என்று கண்ணன் கேட்டான். அப்படி எம்பெருமான் தன்னுடைய அடியவர்களிடத்திலே அந்தளவுக்கு சகஜனாக இருக்கக்கூடியவன். ஸ்ரீயஸ்ரீயம் பக்தஜனைக ஜீவிதம், பக்தவத்சலனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சமர்த்தம் ஆபத்சகம் அர்த்தி கல்பகம், சமர்த்தனாக அத்துணை நித்தியசூரிகள் அத்தனை பேருக்கும் அவன் அனுபவ போக்கியனாக இருந்து கொண்டிருக்கிறான். அதே போல சம்சாரிகளுக்கும் அனுபவ யோக்கியனாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆபத்சகன், நமக்கு எப்பொழுது நமக்கு அவனுடைய உதவியானது, அவனுடைய கருணை கிருபையானது நம்மீது பட வேணும்னு நினைக்கிறோமோ அந்த க்ஷணத்திலே அவன் நமக்கு அந்த கிருபையை பண்ணுகிறான். அர்த்தி கல்பகம், அவனுடைய ஔதாரியம். பத்மனா என்னையாக்கி கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்கிறபடியேன்னு பெரியவாச்சான் வெளி தெரிவிக்கிறார். எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்கிறார் ஆழ்வார். எம்பெருமான், நான் அவனிடத்திலிருந்து என்ன கேட்டேன்னா அவனையே கேட்டேன். உடனே அவன் யோசிக்காமல் அடுத்த க்ஷணம் கொடுத்து விட்டான் தன்னை. யாராவது இப்படி இருப்பார்களா? அப்பேற்பட்ட அந்த ஔதாரிய குணத்தோடு கூடியவன் எம்பெருமான் என்று இப்பேற்பட்ட இந்த குணங்கள் எல்லாவற்றையும் இந்த ஸ்லோகத்தாலே அனுபவிக்கிறார். ஆகையால் இந்த 4 ஸ்லோகங்கள் 42வது ஸ்லோகம் தொடங்கி 45வது ஸ்லோக பரியந்தம் எம்பெருமானுடைய குணங்கள், முதலிலே சேனை முதல்வருடைய குணம், அதாவது அவர் எப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார், அவருடைய அந்த ஸ்ரத்தை, எம்பெருமான் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த இவை எல்லாவற்றையும் தெரிவித்து,
அதன் பிறகு நித்திய சூரிகள் எம்பெருமானுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணுகிறார்கள், சதா பஷ்யந்தி சூரையா என்ன தெரிவித்தார் போலே ஒரு க்ஷணம் கூட எம்பெருமானை விடாமல் அவனை பார்த்து கொண்டே அத்தனை விதமான சமஸ்த கைங்கரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து, அதன் பிறகு இந்த கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எம்பெருமான் அவன் செய்யக்கூடிய அந்த லீலா ரசானுபவங்கள் பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்து அத்தனை பேரையும் அவன் சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த லீலைகளுக்கு அந்த ரசானுபவங்களை பல்லாண்டு பாடி அவனுடைய திருமேனி அளவு, இந்த திருமேனி அழகுங்கிறது சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதோ சில குணங்கள் இந்த ஸ்லோகத்தாலே தெரிவித்திருக்கிறார், பின்பும் தெரிவிக்கிறார். அப்படி இந்த குணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு இந்த குணங்களோடு கூடியவன். ஒவ்வொரு குணத்தையும் பார்த்தால் நாம் ஒரு பெரிய ஆராய்ச்சியே பண்ணலாம். எம்பெருமானுக்கு எந்த குணம் அதிகமானது, சௌந்தரியம் அதிகமானதா அல்லது அர்த்திகல்பகனா ஆபத் சகனா என்ன இப்படி பார்த்தோன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் அளவு சொல்லவே முடியாது. அத்துணை குணங்களாலும் அவன் பரிபூர்ணனாக இருக்கிறான். அந்தந்த குணங்களை அந்தந்த காலத்திலே அத்தனை பேருக்கும் அவன் காட்டிக் கொண்டிருக்கிறான் என்று இந்த ஸ்லோகங்களாலே இப்பேற்பட்ட அந்த பகவத் குணானுபவம் பாகவத குணானுபவம் ஆளவந்தாராலே செய்யப்பட்டிருக்கிறது. அடியேன் ஏதோ தெரிந்த வார்த்தைகளை கொண்டு விண்ணப்பித்தேன். புத்தங்குறைகள் இருந்தால் அதை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன், திருத்தி பணிகொள்ள பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமத்தியே விஷ்ணுசித்தாரி மோனந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தாசேஷகல்மஷः வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.